பாத்தீங்களா இல்லையா? யாரு குவாலிஃபை ஆகிறதுக்கு யாரு காரணம்? தோனி வந்து இப்படி அடிப்பா பாத்துருக்கீங்களா? இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, அவரு மட்டும் 11 பேர் ஆடுறாங்க நீங்க சொல்றீங்க. ஜெயிக்கிறப்ப டோனி மட்டும் காரணம் இல்ல, தோக்குறப்ப மட்டும் ஏன் டோனி காரணம் சொல்றீங்க? யாரு சொல்ல ப்ரோ? எல்லாரும் உங்க ஃபேன்ஸ் தான் ப்ரோ. கிரிக்கெட் தெரியாதவன் தான் டோனி காரணம் சொல்லுவான். அப்ப சரியா ஃபேன்ஸ் தற்கொலைங்க ப்ரோ? நான் தற்கொலை நான் வாயில இருந்து வார்த்தை நீங்க என்ன சொல்றீங்க? கிரிக்கெட் தெரியாதவன் டோனி ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். யாரு ப்ரோ? ப்ரோ உண்மையான கிரிக்கெட் ஃபேன் வந்து எந்த பிளேயருமே தப்பு சொல்ல மாட்டான், எந்த ஃபேனுமே தப்பு சொல்ல மாட்டான் ப்ரோ. உண்மையாலுமே சொல்லணும்னா இருக்கிற எல்லா ஃபேன்ஸை விட சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் லாயல். ஏன்னா 2 வருஷம் டீம்ல இல்லாதப்பயே அப்பயும் சிஎஸ்கேன்னு சொன்னவங்க, இப்பயும் சிஎஸ்கே தான். ஜெயிக்கிறப்ப மட்டும் நான் ஒண்ணு மட்டும் தான் ப்ரோ சொல்றேன், ஜெயிக்கிறப்ப எல்லாத்துக்கும் இனிச்சுச்சுன்னா இப்ப கசக்குச்சுன்னா ஏத்துதான் ஆகணும். அதுதான் லாயலான சிஎஸ்கே ஃபேன்ஸ். தயவு செஞ்சு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், தோனியை யாரும் தயவு செஞ்சு தப்பு சொல்லாங்க. இந்த வருஷம் ஓகேவா ப்ரோ? கம்பேக் கொடுக்கல, டோனி மட்டும் காரணம் ஆக முடியாது. ஜெயிக்கிறப்ப டோனி காரணம் இல்லைன்னா தோக்குறப்பையும் டோனி காரணம் கிடையாது. எல்லாமே ஒரே இதுதான். ப்ளீஸ் டோனி என்ன ப்ரோ? ஆர்சிபி கப்பா நல்ல டீம் ப்ரோ. கோலிக்காக கண்டிப்பா கப் வாங்கணும் ப்ரோ. அதான் ஆர்சிபியை தாண்டி ஒரு டீம் வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சிஎஸ்கே தான். வெளியே வேணா ஓட்டுவாங்க உண்மையா ப்ரோ. ஆர்சிபி கப் அடிக்கணும் உனக்கு இருக்கா இல்லையா? ஆமா, விராட் கோலிக்காக கப் அடிக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் உண்மையான கிரிக்கெட் ஃபேன்ஸ். திருப்பி சொல்றேன், உண்மையான கிரிக்கெட் ஃபேன் வந்து எந்த டீமையும் மட்டம் தட்டி எதுவும் பேச மாட்டாங்க. அப்படி பேசுறாங்கன்னா அது அவங்களுக்குள்ள ஜாலியா இருக்கும். நீங்க அப்படி இருக்கவங்களா தான் மீடியா வந்து அந்த இதை போடாதீங்க. உங்களுக்கு ரெக்வெஸ்டா சொல்றேன். ஏன்னா இப்ப இவரே நீங்களே பாக்குறீங்க, பார்த்து அந்த ஃபேன்ஸ்க்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ஏன்னா நாங்க போடாம இருக்கீங்க, நாங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஒபினியன் தான் போடுறோம். கரெக்ட் தான். இது அவங்க இத அட்லீஸ்ட் பார்த்து எல்லாம் பாக்குறோம் எல்லாரையும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் போட முடியும். நீங்க வந்து தப்பா சொன்னீங்கனா தப்பா தான் ப்ரோ. எண்ட் ஆஃப் தி டே யார் வந்து நல்ல கேம் ஆடுறாங்களோ அவங்க தான் ப்ரோ ஜெயிப்பாங்க. ஓகேவா? இப்ப விராட் கோலியை திட்டிட்டு போறாங்கல்ல, நாளைக்கு இவனோ நானோ இந்தியாவுக்காக இந்தியா ஜெர்சிக்காக விராட் கோலி ஜெர்சி போட்டு தான் மேட்சுக்கு போவோம். ஓகேவா? அந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் நாங்க. இது எல்லாமே ஓகே ப்ரோ, எல்லாமே ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு தோனியை மட்டும் ரிட்டையர் ஆகுங்க. கேவலமா நிறைய பார்த்தேன். தோனியை மட்டும் தயவு செஞ்சு இது பண்ணுங்க. நீங்க தான் கிரிக்கெட் தான் என்னன்னு தெரியுமா மட்டும் கேளுங்க. அவ்வளவுதான் ப்ரோ. If the world is against him, I am one guy who is fucking against the whole world. தப்பா பேசுறவனா ஆர்சிபி ஜெர்சி மாத்தி போட்டு வந்து பேசுறவனா ப்ரோ? இந்த ஒரு வாட்டி தான் எங்க ஃபோர்ட்ரஸ் பிரீச் ஆயிருக்கு ப்ரோ. பட் ஆர்சிபி இன்னும் மேட்ச் பதிவு பண்ணாங்க இந்த சீசன்ல ஃபுல்லா. அதுதான் ப்ரோ. சோ இருக்கு பட் நாம பத்தி பேச மாட்டாங்க. ஆர்சிபியோட நான் இத பத்தி சொல்லல ப்ரோ. 5 கப் இவ்வளோ ப்ரோ 5 கப் சொல்லுங்க ப்ரோ. நாங்க ஆர்சிபி ஹெட் பண்ணவே இல்ல. கப் 2 சிஎல் டி20 கப் கப் அடிக்க முடியல. கப் செகண்டரி தான் ப்ரோ. கப் செகண்டரி தான். கோலி ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. போதும் ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா இல்ல ப்ரோ. கண்டிப்பா இல்ல ப்ரோ. கண்டிப்பா இல்ல. எம்எஸ் தோனிக்கு அடுத்து ருத்ராஜ் வந்திருக்காரு. அவர் வின் பண்ணனும் நாங்க எதிர்பார்க்கறோம். பட் ஆனா நாங்க அதே மாதிரி நாங்க கோலி வின் பண்ணனும் எதிர்பார்க்கறோம். பட் ஆனா கோலி ஃபேன்ஸ் அப்படி கிடையாது ப்ரோ. கோலி ஃபேன்ஸ் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. சிஎஸ்கே மேட்ச் தோக்கணும் தான் அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. நாங்க அப்படி இல்ல. சிஎஸ்கே ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஜெயிச்சிட்டு போறாங்க நான் பாப்போம். எல்லா டீமுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ப்ரோ. இப்போ சிஎஸ்கே எடுத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே யங்ஸ்டர்ஸ் கொடுத்தது இல்ல. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சு தான் ஆடுவாங்களே. நீங்க 2008ல இருந்தே பாருங்க, யாராச்சும் யங்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ருத்ராஜே வந்து 4 மேட்ச் டக் அவுட் ஆயிடுது, 5 மேட்ச் தான் உள்ள வந்தாரு. 2018ல ஸ்குவாட் வந்தாரு ப்ரோ. 2 சீசன் 2020ல சான்ஸ் கொடுத்தாங்க. 7 கப் அடிச்ச ஃபார்முலா யாரனா மாத்த நினைப்பீங்களா? நீங்க என்ன நினைப்பீங்களா? இப்ப 5 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அவங்க ஏன் அத மாத்த நினைக்கணும்? ஒரு கேள்வி ப்ரோ. தோனி வந்து பணவரி பிடிச்சவங்க ஒரு சிஎஸ்கே ரசிகர் சொன்னாரு. எதனாலனா அவர் பணம் வருது சிஎஸ்கேக்கு ஆடுறாரு. ஒரு வேர்ல்ட் கப் கூட வந்து மேட்ச் எப்படி விளையாடுது ப்ரோ? இந்த சீசன் 4 கோடி தான் ப்ரோ. 4 கோடி தான் அவருக்கு பணம் வரனா பிரச்சனை ப்ரோ. ஒரு ஆட் பே நடிச்சாலே அவ்வளவு ஆட். ஒரு இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு கிரிக்கெட்டிங்ல அந்த கேள்விக்கு ப்ரோ அவர் பணத்துக்காக ஆடல, ஃபேன்ஸ்க்காக தான் ஆடுறாரு. கண்டிப்பா ப்ரோ. அவருக்கு பணம் நினைச்சிருந்தா அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டாலே ப்ரோ வீடியோ பாத்துருப்பீங்க லாஸ்டா. அந்த ஐயூர்
மாதிரி வந்து என் லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்காக தான் ஒரு ஆர்டரே தவிர ப்ரோ கிரிக்கெட் தெரிஞ்ச பத்தி வந்து கிரிக்கெட்ல காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் அவரே விட்டுட்டார் ப்ரோ மும்பை. ஏன் மும்பை அவர் பையனே காசு கொடுத்து வாங்குது, அவர் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. எதுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு? சச்சினுக்கு மேல பெரிய பிளேயர் யாராவது இருக்காங்க? தோனி எந்த ஊரு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். சச்சின் மும்பை தானே. அவர் எதுக்கு ரிட்டையர்மெண்ட் விட்டு கொடுக்கணும்? நான் அப்படி எல்லாம் சொல்லல ப்ரோ. உங்களை பத்தி பேசல. ரிட்டையர் ஆகணும்ல. 5 கப் ஜெயிச்சாங்க லெஜெண்ட். ரிட்டையர் ஆகணும்ல டைம்க்கு. எதுக்கு மறுபடி? சரி ரிட்டையர் ஆக வேண்டாம். ரிட்டையர் ஆக வேண்டாம் ப்ரோ. ரிட்டையர் ஆக வேண்டாம். ரிட்டையர் ஆக வேண்டாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. ரிட்டையர் ஆக வேண்டாம் ப்ரோ. ரிட்டையர் ஆக வேண்டாம் ப்ரோ. அஸ்வினுக்கு பின்னாடி வராங்க பேட்டிங். அஸ்வினுக்கு பின்னாடி வராங்க பேட்டிங் ப்ரோ. 11வது மேட்ச் 11வது ஓவர் அஸ்வினி பேட்டிங் வராரு. தோனி இன்னும் பின்னாடி இருக்காரு. நீங்க பேட்டிங் ஆடுற மாதிரி ஜெயிக்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ அவர் தோனி லெஜெண்ட் கிடையாது. இது யாருமே சொல்லல. அடிச்சு கொடுத்தாரு. அவர் அடிச்சு கொடுத்தாரா? வேற யார் ப்ரோ அடிச்சு கொடுத்தாங்க? அதுதான் ப்ரோ தோனி ஃபேன்ஸ் எல்லாமே இப்படிதான் ப்ரோ. இன்டர்வியூல சொல்றீங்களா? சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்? சுரேஷ் ரெய்னா டிஜே பிராவோ. ஓகே சொல்லுங்க. தோனி அடிச்சு கொடுத்தா சொல்லுங்க. டீம்ல 11 பேர் இருக்காங்க. எவ்வளவு லெஜெண்ட் பிளேயர் சிஎஸ்கே எல்லாமே இருக்கு ப்ரோ. யாரையாவது பத்திங்களா? நான் ஒரு வார்த்தை சொல்றேன் ப்ரோ. நான் எல்லா மேட்ச்க்கு ஜப்பாக் மேட்ச்க்கு வரேன். பேட்டிங் வந்து சிஎஸ்கே பேட்டிங் போகும்போது we want wicket ன்னு சொல்றாங்க. இதுக்குன்னா தலை என்ட்ரிக்காக இவங்க டீமுக்கு வந்து பிளேயர்ஸ் சப்போர்ட் கிடையாது. தோனி இல்லனா ஒரு பிரான்சைஸே கிடையாது ப்ரோ. சப்போர்ட் கிடையாது ப்ரோ. டிஜே வந்து we want 4 or 6 ன்னு கேட்டா we want wicket ன்றாங்க தலை என்ட்ரிக்காக. சிம்பிளா இப்ப தோனி வந்து இப்ப விராட் கோலி மாதிரி ஓபனர்னு வச்சுக்கோங்க. விராட் கோலி இப்ப தோனி மாதிரி ஃபினிஷர்னு வச்சுக்கோங்க. அவர் இந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க ஃபேன்ஸ். ஏன்னா ஃபேன்ஸோட மெண்டாலிட்டி அது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆனா என்ன மெண்டாலிட்டி ப்ரோ? என்ன மெண்டாலிட்டி? டீம் சப்போர்ட் பண்ணனும். டீம் சப்போர்ட் பண்ணனும். இங்க பாருங்க நேத்து ஒரு ரன் அவுட் நடந்துச்சு பாத்தீங்களா ஆர்சிபி விராட் கோலிக்கு. அவர் நான் சால்ட் தான் இப்ப சால்ட் வந்து எல்லாரும் ஆயிர கூடாது எல்லா ஃபேன்ஸ் நினைச்சோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் நினைச்சிருக்க மாட்டாங்க. விராட் கோலி சேஃப் ஆட்டு நினைச்சா அந்த மேட்ச்ல ஒண்ணுமே பண்ணல. விராட் கோலி லாயல் ஃபேன்ஸ் சொல்றாங்கல. ஹையஸ்ட் ரன்ஸ் எதுல அவங்க கமெண்ட் செக்ஷன் வந்து திட்டுறாங்க ப்ரோ. யார் திட்டுறாங்க ப்ரோ? விராட் கோலி ஹையஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆர்சிபிக்காக யார் பெர்ஃபார்ம் பண்ணலனா எப்பவுமே விராட் கோலி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இந்த வருஷம் நம்ம வெளியே போறோமோ உள்ள வரோமோ அது ஒரு செகண்டரி பாயிண்ட். இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சா நமக்கு எல்லாம் சந்தோஷம். இல்ல இந்த வாட்டி அடிச்சிடணும் கப். மிஸ் ஆச்சுனா ரொம்ப கஷ்டம். யாரை கேட்டாலும் சிஎஸ்கே ஃபேன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க மெண்டாலிட்டி அப்படி இல்ல. நீங்க அந்த போன வருஷம் அந்த மேட்ச்லயே பாத்துட்டீங்க. கோலி ஃபேன் சண்டைக்கு வராத வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன் சண்டைக்கு போக மாட்டாங்க ப்ரோ. நாங்களும் கோலி வின் பண்ணனும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் பார்த்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன் Don't mistake me. Don't mistake me. Okay. Don't mistake me. More than RCB fans want to win. They want to win cup. Okay for RCB. Yes. Okay. Yes. After RCB fans, the only team who are thinking that RCB should win cup is CSK. நீங்க ஜெயிக்கிறீங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஆனா ஒரே பெங்களூர்ல இருந்து இங்க வந்து மேட்ச் பாக்குறேன் ப்ரோ. ஓகே. பெங்களூர்ல இருந்து அங்க வந்து மேட்ச் பாக்குறீங்க. ஓகே. யாரையாச்சும் நாங்க ஏதாச்சும் ஒன்னு அடிக்கிற ரோல் இது பண்ணா யார் அடிச்சிருக்காங்க? ஒரே நான் மேட்ச்சுக்கு போனேன் ப்ரோ. ட்ரூ கிரிக்கெட் ப்ரோ. உண்மையான கிரிக்கெட் ஃபேன் வந்து எந்த டீம் உண்மையான கிரிக்கெட் ஃபேன் வந்து எந்த டீமையும் கேவலப்படுத்தியோ எந்த பிளேயர் கேவலப்படுத்தியோ பேச மாட்டாங்க. இவங்க தான் லாலிபாப் பண்ணி ஓகே ஒரே வார்த்தை தான் ப்ரோ. கிரிக்கெட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சவன் எந்த பிளேயரும் அசிங்கப்படுத்த மாட்டான். சரியா ப்ரோ? இன்னொன்னு இது உங்களை விட்டுருங்க. எல்லாம் சொல்றாங்க ப்ரோ. 2018 இருந்து இப்ப வரைக்கும் 180 சேஸ் பண்ணது இல்ல. ஓகேவா? 2018 இருந்து இப்ப வரைக்கும் 120 சேஸ் பண்ணல. நடுவுல 2 கப். ஓகேவா? நடுவுல 2 கப். சரியா? 18 21 3 கப். ஒரே 3 கப். ஓகேவா? எல்லாம் கூகுள்ல வரும் ப்ரோ. இன்னைக்கு நடந்து கூகுள்ல வருமா? இதெல்லாம் நீங்க சொல்றது ப்ரோ நான் அவங்கள பத்தி எது பேச ப்ரோ. நான் உங்களை பத்தி எது பேச வரேன் ப்ரோ. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ரோ. தயவு செஞ்சு
டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க Please. Bro, உங்களை யாரும் எதுவும் சொல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் டோனியை பத்தி தயவு செஞ்சு யாரும் தப்பு சொல்லாதீங்க கிரிக்கெட் தெரியாத சின்ன குஞ்சன்லாம் வந்து பேசிட்டு போறான் ஏன் ப்ரோ ஒரே நிமிஷம் 2007 T20 வேர்ல்டு கப் 2010 ஃபைனல் கப் ஐபிஎல் கப் 2011 ஐபிஎல் கப் 2011 50 ஓவர் வேர்ல்டு கப் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி 2014 2020 வேர்ல்டு கப் ஃபைனல் T20 ஃபைனல் 2014 T20 ஃபைனல் 2015 செமி ஃபைனல் 2019 செமி ஃபைனல் 2018 கப் கம்பேக் கொடுத்த 2 வருஷம் இல்லாத டீம் வந்து மறுபடியும் உள்ள வந்து கப் கொடுத்தாங்க ஒரே ப்ரோ ஜெயிக்கிறப்ப மட்டும் எல்லாத்துக்கும் இருந்துச்சா ஜெயிக்கிறப்ப எல்லாத்துக்கும் இருந்துச்சா ப்ரோ நான் தோக்குறப்ப ஜெயிக்கிறப்ப மட்டும் கூட இருக்க ஃபேன்ஸ் இல்ல ப்ரோ தோக்குறப்பயும் கூட இருக்க ஃபேன்ஸ் அதுதான் ப்ரோ லாயல் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ தயவு செஞ்சு யாருமே ரெக்வெஸ்ட் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ தயவு செஞ்சு டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க சீரியஸா 43 வயசு ஆச்சு ப்ரோ இந்த ஐபிஎல்ல அதிக சிக்ஸ் அடிச்சது டோனி தான் ப்ரோ தயவு செஞ்சு டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க ப்ரோ ஒரே நிமிஷம் ஒரு படத்துக்கு போறீங்க தலை படத்துக்கு போறீங்க தலைக்கு தானே கத்துவாங்க ஏன்னா தலை அதுல வந்து மாசு அதே மாதிரிதான் இங்க டோனி சிஎஸ்கேல டோனி மாசு ஓகேவா ப்ரோ ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து இங்க தவிர வேற எங்கேயுமே கப் அடிச்சது கிடையாது வேற எந்த டோர்னமெண்ட் கப் அடிச்சது கிடையாது இந்த 5 கப் அடிக்கிறதுக்கு ஸ்டீஃபன் ஃபிளமிங்கை விட அதிகமான காரணம் வந்து டோனி தான் டோனி கத்துறது டோனிக்கு இது பண்றது தப்பே கிடையாது ஒர்த் இருக்கு அவன்கிட்ட சரக்கு இருக்கு இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது காரணம் இருக்கு இப்ப திரும்பி பாரு ப்ரோ எத்தனை டோனி டி-ஷர்ட் இருக்குன்னு இருக்காங்க இன்னும் 10 மேட்ச் தோத்தாலும் இதே கூட்டம் இதே மாதிரியே இருக்கும் ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து மேட்ச் பாத்துறீங்களா இல்லையா 2010ல இருந்து உண்டுதான் பட் நீங்களே ஒத்துக்கிறீங்களா பாதி பேர் தோனி ஃபேன்ஸ் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இல்ல சரி ப்ரோ பாதி பேர் சொல்றேன் முக்காவாசி பேர் அப்படிதானே எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க 5 வரல ஒண்ணு இல்ல அப்படிதான் ஆனா ஒரே மாதிரி இருப்பாங்க இல்ல கிரெடிட் வந்து எப்போ கொடுக்கணுமோ அப்போ தோனி தான் கொடுக்குறாங்க தோக்க போடுச்சு எதுக்கு தோனி கிரெடிட் ஏன் எடுத்து கூடாது தோனி தானே சொல்றாங்க அதனால தான் இப்போ நீங்க 5 கப் ஜெயிச்சீங்க நீங்க ஒன்னொன்னா ரிஸ்க் பண்ணீங்களா இதனால ஜெயிச்சோம் இதனால 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் போனீங்க செமிஃபைனல் யாரால தோத்தீங்க யாரால தோத்தனா whole team one of the main reasons towards the end but தோனி இல்ல ஸ்டார்டிங்ல நக்கிட்டு போயிருக்கும் 85 ஜடேஜா தோனி இல்ல ஸ்டார்டிங்ல நக்கிட்டு போயிருக்கும் ப்ரோ ஒருத்தர் ஆங்கர் நீங்க சொல்லலாம் ப்ரோ இதெல்லாம் பேச 85 ஜடே டீப்பா போகும் இல்ல புரியல ஜடேஜா பேட்ஸ்மேன் எல்லாம் 85 அடிச்சாரு அந்த டைம்ல தோனி அடிக்கல அவ்வளவுதான் கேக்குது 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் இப்போ ஜடேஜா சரி ஜடேஜா மாதிரி அடிச்சிருக்கணும்ன்றீங்க ஜடேஜா மாதிரி ஒரே நிமிஷம் ஜடேஜா மாதிரி அடிச்சிருக்கணும்ன்றீங்க அப்புறம் ஒரே நிமிஷம் ப்ரோ லெட் மீ கம்ப்ளீட் ஜடேஜா மாதிரி அடிச்சிருக்கணும்ன்றீங்க அடிச்சு அவுட் ஆயிருந்தா ஜடேஜா அவுட் ஆயிருந்தா யாரு ஜடேஜா அடிச்சதுக்கு மெயின் ரீசனிங் என்ன பக்கத்துல இருந்து சரி ஒரே நிமிஷம் தட்டி விடுறது 18 or 40 தட்டி விடுறது இல்லையா அதேங்க தட்டி விடுறது அவர் சிங்கிள் ஆட சொல்லுங்க ப்ரோ 25 ரன்னுக்கு 10 பால் ப்ரோ நான் பாலுக்கு பால் பாக்குறேன் 25 ரன்னுக்கு 10 பால் இருந்ததுக்கு அந்த இடத்துல ஹோப் இருந்ததுக்கு ஒரே ரீசன் வந்து டோனி ப்ரோ இதெல்லாம் ஜடேஜா இதெல்லாம் எங்கேயோ ப்ரோ அந்த ஹோல் டீம் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க இதே இடத்துல ஜடேஜா இருக்காப்ல ஜடேஜாவுக்கு வந்து கூட கம்பெனி வந்து டோனி கொடுக்குற மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து தட்டி கொடுக்க ஆள் இல்லைன்னா ஸ்டார்டிங்ல நக்கிட்டு போயிருக்கும் சரியா ஏன் ஒரே நிமிஷம் டோனி அடிக்கலன்றீங்களா ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் விராட் கோலி ஹார்திக் பாண்டியா ரிஷப் பண்ணிட்டு வெட்ரிகேட்ல மேட் ஹென்ரி இவ்வளவு மூவ் பண்றாங்க நான் யார் ஃபேன் இல்ல சிஎஸ்கே ஃபேன் இல்ல அப்புறம் என்ன ப்ரோ இதுதான் இதனாலதான் பிரச்சனையா வர்றது நான் தான் லாஜிக்கலா பேசல டோனி நீ தப்பா சொல்லிருக்க ப்ரோ ஒரே நிமிஷம் 2011 வந்து டோனியால மட்டும் தான் ஜெயிக்கணும் ஒத்துக்கறியா இல்ல ஒத்துக்க மாட்டேன் இது என்ன கதையா இருக்கு கௌதம் கம்பீர் 97 கையிடுங்க 97 அடிச்சப்ப ஒரு காரணம் இல்லையா இவரு வந்து 50 ரன் தட்டப்ப மட்டும் காரணம் ஒரே செகண்ட் ஆனா நீ பேசு ஒரே செகண்ட் யாரு டோனி மட்டும் தப்பா சொல்லாதீங்க நான் யாரையும் ஆர்கியூ பண்ண வரல ஏன்னா எல்லா டீமையும் பிடிக்கும் எல்லா பிளேயரையும் பிடிக்கும் நல்ல கேம் விளையாண்டா யாரா இருந்தாலும் பிடிக்கும் என்ன ஒரே ரெக்வஸ்ட் தான் யாரையும் தப்பா எந்த பிளேயரும் தப்பா பேச வேணாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு சாலிட்டா இருக்காங்க சின்ன வயசுல வந்தாங்க யாரையும் தப்பா பேசுங்க தயவு செஞ்சு டோனி மட்டும் யாரும் தப்பா பேசுங்க அவ்வளவுதான் ப்ரோ தேங்க்யூ என் பேர் நவீன் வேல் ப்ரோ பேசுறேன் காமிச்சிட்டு போங்க ப்ரோ சாட்டை பாக்குறதா ரெண்டு அவங்க போன வருஷம் போட்ட ரீல்ஸ்னாலே இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல பையன் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டான் இல்லை நான் என்ன சொல்றேன்னா இவங்க எல்லாம் சொல்றாங்க தோனி இதுன்னு இவர் தான் வந்து இப்போ லிஸ்ட் பண்ணாரு ஒன்னொன்னா இந்த வேர்ல்ட் கப் இந்த இது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எது சொன்னாரு இந்தியன் டீம்னு சொன்னாரா தோனின்னு சொன்னாரு அவரே சொல்லிட்டு திருப்பி வந்து மச்சான் நான் தோனி சொல்லன்றாரு
மாத்தி பேசுறதுக்கு எதுக்கு அது? அவர் இப்போ ஒரு இடத்துல போயிட்டு இப்படி பேசிட்டு போவார், வைரல் ஆயிடுவார், ஃபாலோவர்ஸ் கிடைச்சிரும். அது பண்றதுதான் பண்றாங்க, சீரியஸாவே சொல்றேன். ஆனா உண்மையாவே லாஜிக்கலா அவர் பேசவே இல்லை, வந்துட்டு எல்லாம் அதே தான் பேசிட்டு போறாரு. ஆனா கேட்டா நான் அது பேசவே இல்லையே அப்படின்றாரு. இப்போ தோனி 2011 வேர்ல்ட் கப் அவர் தான் சொன்னேன், நான் தான் ஜெயிச்சு கொடுத்தோன்னாரு. கௌதம் கம்பீர் 97 எவனும் பேச மாட்டானே. யுவராஜ் சிங் கேன்சர் வச்சு அண்ணது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏன் தோனி 91 அடிச்சிருக்காங்க. நான் தோனி நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்லவே இல்லை, யாருமே அது சொல்ல. கிரெடிட் எங்க இருக்கணும் அங்க இருக்கணும். பட் 43 எதுக்கு ஆடணும்னு கேட்கறேன். ஃபேன்ஸுக்காக ஆடணும்னு சொன்னா சத்தியமா போய் சொல்றீங்க. யாரெல்லாம் அது சொல்றாங்க போய் சொல்றாங்க. அவர் வந்து 43 அவருக்காக ரூலே மாத்திட்டாங்க. 5 வருஷம் ஆடலன்னா அவங்க வந்து அன்கேப் பிளேயரா மாறிடுவாங்க. இந்த மாதிரிலாம் எங்க பாத்திருக்கீங்க நீங்களே சொல்லுங்க. ஃபிட்னஸ் இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? ஃபிட்னஸ் இல்லன்னு இல்ல, அவங்க எதுக்கு ஆடணும்னு கேக்குறேன். 7 டவுன் வந்து ஆடுறதுக்கு வேற யாரும் மேல ஆடலாம். ஃபேன்ஸுக்காக ஆடல அப்படின்னா அவர் எதுக்காக ஆடலாம் நீங்க நினைக்கிறீங்க? அது சொன்னா இங்க சொல்ல பிரச்சனை ஆயிரும். எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக. ஒரு மேட்ச்க்குல எவ்வளவு ஆடு பாக்குறீங்க, அதுல எவ்வளவு ஆடுல தோனி வரும் நீங்க சொல்லுங்க. பிசினஸ் இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆன் திஸ் பார்ட். அவர் ஸ்மார்ட்டா தான் பண்றாரு. அவரோட கரியர் பாத்துக்கிறாரு. ஃபேன்ஸ்க்காக ஆடணும் சரி, ஒரு மேபி a part of him will like fans, பட் மீதி பார்ட் இஸ் earning money. ஆனஸ்டா பேசுறேன்னா பாதி பேர் இப்போ நான் கிரிக்கெட் ஆடுவேன், நான் ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் ஆடுவேன். நான் இப்போ ஆடணும்னா எனக்கு இந்தியன் டீம் ஆடணும்னு ஆசை இல்லை, ஐபிஎல் ஆடணும். அங்கதான் மணி இருக்கு, அங்கதான் மணி இருக்கு, அங்கதான் எல்லாமே இருக்கு, அங்கதான் பிராண்டே இருக்கு. அவர் தான் பிராண்டே. அவர் பிராண்ட் இல்லைன்னா டீமே இல்லை. சீரியஸா சொல்றேன், உங்களுக்கு என்டாஸ்மெண்ட் எதுவும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது, டிக்கெட்ஸே சேல் ஆகுது. எல்லாம் பாதிச்சப்போ காலியா இருக்கும். இன்னைக்கு ஆஃப் டைமுக்கு அப்புறம் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும். தோனி அவுட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். எவனுமே வர மாட்டா, டிக்கெட் எம்ஆர்பியில் விற்பாங்க எல்லாருமே. அதான் ஃபேக்ட். அவர் ஒரு வருஷம் இப்படி சொல்லுவாரு, ஒரு வருஷம் ரிட்டையர் அடுத்த வருஷம் அப்படி சொல்லி அடுத்த வருஷம் ஏத்திட்டே போவாங்க. போக இறக்கிட்டே போவாங்க. இந்த மேட்ச் அவர் கேப்டன்சி இல்லைன்னா காசியா எல்லாம் ஃப்ரீ தான் வந்துடும் டிக்கெட். கண்டிப்பா இந்த வாட்டி சிஎஸ்கே கப் அடிக்குமா அடிக்காதா? அத்த 6 அடிக்கும். 21 தான் மேட்ச் இருக்கு. 21 தான் மேட்ச். இப்பயே தோத்துறீங்க, அதுக்கப்புறம் எப்படி ஆளுங்க என் பாலுங்க வேஸ்ட். சத்தமா சொல்றேன், பாலுங்க வேஸ்ட். டோனி சார் அவர் கால் அடிபட்டு அதால விளாட்ல. ஆமா, உனக்கு தெரியுமா? என்கிட்ட சொன்னார் ஃபோன் பண்ணி. தோனி சாருக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன தலைவர் சொல்லுவீங்க? தோனி சாருக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? டோனினா ஹாப்பியா இருந்தா, சந்தோஷமா இருந்தா, ஜாலியா இருந்தா, இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. டோனினா ஐ லவ் யூ. இப்பதான் கரெக்டான போட்டி. யாரு கைப்பா? யாரு கைப்பா? யாரு கைப்பா? ப்ரோ சிஎஸ்கேக்கு எதனால நீ போவாத இங்கே டோனி சார் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவங்க ஆளுங்க காமெடிலாம் இல்ல, நீ வேலையை பாரு. சொல்லுங்க ப்ரோ. அண்ணன் கூட சொல்ல வேணாம். எம்ப டோனி சாரு விளையாடுனாரு. அவங்க ஆளுங்க என்ன பண்ணாங்க? வேஸ்ட் ஆயிடுச்சு. டோனி சாரு விளையாடுனாரு தான், அவங்க ஆளுங்க வேஸ்ட். கண்டிப்பா இந்த வாட்டி சிஎஸ்கே கப் அடிக்குமா அடிக்காதா? அத்த 6 அடிக்கும். மேட்சே இல்லையே, 3 தான் மேட்ச் இருக்கு. 21 தான் மேட்ச். இப்பயே தோத்துறீங்க, அதுக்கப்புறம் எப்படி ஆளுங்க என் பாலுங்க வேஸ்ட். சத்தமா சொல்றேன், பாலுங்க வேஸ்ட். டோனி சார் அவர் கால் அடிபட்டு அதால விளாட்ல. ஆமா, உனக்கு தெரியுமா? என்கிட்ட சொன்னார் ஃபோன் பண்ணி. தோனி சாருக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன தலைவர் சொல்லுவீங்க? தோனி சாருக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
டோனி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. டோனினா ஹாப்பியாக இருண்ணா, சந்தோஷமாக இருண்ணா, ஜாலியாக இருண்ணா, இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. டோனினா ஐ லவ் யூ டி.